சீரியலோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த டெண்டரை எப்படியோ ஒன்று எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியையும் அமிர்தாவையும் கூட்டிக்கிட்டு பாக்கியலட்சுமி அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அதில் எப்படியும் பார்த்தீங்கன்னா டெண்டரில் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஆனால் 7 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை மேனேஜர் சொன்னோடனே, சார் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேள்வி கேட்க போகிறாங்க. இங்கிலீஷ்லேயே வந்துட்டு நீங்கள் எப்படி இந்த 7.5 லட்ச ரூபாயை கட்ட போகிறீங்க, உங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்டவொடனே எஸ்ன்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி மழுப்புறாங்க. உங்களுக்கு இங்கிலீஷே தெரியல, நீங்கள் எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய கம்பெனியில் நீங்கள் சாப்பாடு செய்ய போகிறீங்க, இங்கே இருக்கவங்க எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்கிலீஷ்ன்றது ஜஸ்ட் லாங்குவேஜ் தான், என்னால் கற்றுக்க முடியும், எல்லாம் கற்றுக்கிட்டா நம்ம வந்தோம், அப்பப்போ கற்றுக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாளில் நான் இங்கிலீஷ்லேயே கன்வர்சேஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ராதிகா கிட்ட சவால் விட்டுட்டு கிளம்புறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டியூஷனில் இருந்துட்டு கால் வரப்போகுது. இனியா வந்துட்டு 2-3 நாளாக டியூஷனுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் இனியாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு, அதாவது ராதிகாவோட வீட்டுக்கு பாக்கியலட்சுமி வர போகிறாங்க. ஆனால் நீ இங்கே வரக்கூடாதுன்னு நான் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இனியா வந்துட்டு டியூஷனுக்கே போகல, என்ன பண்ணுறான்னு கண்காணிக்க கூட அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக சத்தம் போட போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கோபிக்கும் ராதிகாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டையை வரப்போகுது. அவள் ஃபோனை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் கண்டித்தேன், நீங்கள் தான் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்க, இப்போ யாரோ வந்து கேட்குற நிலைமை நமக்கு ஆகிப்போச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபியை ராதிகா வந்து வெளுத்து வாங்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கூட ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்க போகிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அமிர்தா போனவொடனே, உன் குழந்தைய கூட்டிகிட்டு போக மாட்டியா, எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்துட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ராதிகாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெண்டர் வந்துட்டு அவங்களுக்கு கிடச்சிருச்சு, நான் இங்கிலீஷில் கேட்ட கேள்விக்கு அவங்களால பதிலே சொல்ல முடியல, சவால் விட்டு போனாங்க அப்படின்னு சொன்னோடனே கோபி என்ன சொல்கிறாருன்னா, அவள் தான் சவால் விட்டால் ஜெயிச்சுருவான்னு தெரியுமில்ல, ஏன் அவகிட்ட வீம்புக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. என்னங்க நீங்கள் பாக்கியலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் செம டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ சீரியல் எப்படி போயிட்டுருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.